தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக 5 மணி நேரத்தை கடந்து மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இளைஞரை கொடூரமாக தாக்கிய வீடியோ வெளியான நிலையில் திருப்புவனத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். திருப்புவனம் ஏடிஎஸ்பி சுகுமார், திருப்புவனம் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான், இந்த விசாரணை தொடர்பான விவரம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் பாதுகாவலராக இந்த அஜித்குமார் என்ற இளைஞர் தனிப்படையினரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களை விசாரணை அதிகாரியாக நியமித்து இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்களிடம் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அவர் சாட்சியங்களிடம் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் திருப்புவனம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் உள்ள அறையில் காலை 10:45 மணி முதலாக தற்போது 5 மணி நேரத்தை கடந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணை பொறுத்த மட்டிலும் இந்த முக்கிய சாட்சியாக கூறப்படக்கூடிய பத்திரகாளியம்மன் கோவில் பணியாளரான சத்தீஸ்வரன் என்பவர், அவர்தான் இந்த தனிப்படை காவல்துறையினர் நேரடியாக அஜித்குமாரை அந்த கம்பால் தாக்கக்கூடிய வீடியோவை நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதனால் அவரிடமும் அந்த சத்தீஸ்வரனிடம் விசாரணை தொடங்கி மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயிலுடைய இந்து அறநிலையத்துறை உதவியாளர் அலுவலக உதவியாளர் பெரியசாமி மற்றும் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் வேல், பாதுகாவலர்கள் பிரவீன்குமார், வினோத்குமார் இவர்கள் எல்லாம் அஜித்குமாரோடு அந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் தான். இந்த பிரவீன்குமார் மற்றும் வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் என்பவர் இந்த காரை அந்த நிகிதா என்ற பெண் கொண்டு வந்த காரை, அந்த காருடைய சாவியை அஜித்குமார் வாங்கிய போது அந்த காரை எடுத்து சென்று அந்த ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. அதே போன்று இந்த கோவிலுடைய பாதுகாப்பு அலுவலர் என்று சொல்லக்கூடிய சிசிடிவி கேமராக்களை பொறுப்பெடுத்து கண்காணிக்கக்கூடிய சீனிவாசன் என்பவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அதே போன்று அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான கணேஷ்குமார் என்பவரிடமும் நேரடியாக பல்வேறு ஆவணங்கள் பெறப்பட்டது. இப்போது ஏற்கனவே காலையிலேயே ஏடிஎஸ்பி சுகுமாரன், அதே போன்று திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி அவர்களிடம் இந்த நகை காணாமல் போன வழக்கு தொடர்பான சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் காப்பிகள் ஆவணங்கள் பெறப்பட்டன. அதனைத் தொடர்ந்தாக தற்பொழுது மீண்டும் இந்த சத்தீஸ்வரன் மற்றும் பெரியசாமி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் ஏடிஎஸ்பி சுகுமார் மற்றும் திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரும் கூட தற்பொழுது விசாரணைக்காக நீதிபதி அவர்களிடம் சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து 5 மணி நேரத்தையும் தாண்டி விசாரணை நடத்தப்படக்கூடிய நிலையில் அந்த 27ஆம் தேதி மற்றும் 28, 29ஆம் தேதிகளில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றது என்பது குறித்தாக திருப்புவனம் காவல்துறையினர் சார்பில் காவல்துறை அதிகாரிகள், ஏடிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் முழுமையான தகவல்களை தருகிறார்கள். அதே போன்று இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் தனிப்படை காவல்துறையினர் அந்த அஜித்குமாரோடு சேர்ந்து அவருடைய தம்பி நவீன்குமார், அதே போன்று அருண்குமார், அதே பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகியோரை கூட்டி சென்ற போது அவர்கள் எவ்வாறு எங்கெங்கெல்லாம் கூட்டி சென்றார்கள், அவர்கள் எப்படி விசாரணை நடத்தினார்கள் என்பது குறித்தான அந்த ஆதாரங்களையும் அவர்கள் சமர்ப்பிப்பதோடு அது தொடர்பான தகவல்களையும் நீதிபதி அவர்களிடம் கூறி வருகிறார்கள். தொடர்ந்து 5 மணி நேரத்தையும் தாண்டி முதல் நாள் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மாலதி, இந்த கொலை வழக்கு தொடர்பாக தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.